அஸ்ஸலாமு அலைக்கும். நாமெல்லாம் ஆர்வத்துடன் எதிர்பார்க்கக்கூடிய மேஜிக் நிகழ்ச்சி துவங்குகிறது. ஆகையால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், தாய்மார்கள் மைதானத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தென்காசியிலிருந்து இந்த மேஜிக் ஷோவை நடத்துவதற்காக சகோதரர் வருகை தந்திருக்கிறார். மூட நம்பிக்கையை தோலுறுத்தி காட்டுவதற்காக சகோதரர் வந்திருக்கிறார்கள். மந்திரமா தந்திரமா என்ற ஒரு மேஜிக் நிகழ்ச்சியை தற்பொழுது துவங்க இருக்கிறது. மந்திரமா தந்திரமா என்ற மேஜிக் நிகழ்ச்சியை சகோதரர் எஸ் அசுலுதீன் அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சி துவங்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க தகாத்திஹி வ லா தமூத்துன்ன வ அன்தும் முஸ்லிமூன். கருணைமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பு சகோதர சகோதரிகளே, ஏக இறைவன் யாருக்கு நேர்வழி காட்டி அருள் புரிந்தானோ அதுபோன்று நம் அனைவருக்கும் நேர்வழி காட்டி அருள் புரிய பிரார்த்தனை செய்வதனாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த சத்திய மார்க்கம் நம் அளவில் வந்து அடைவதற்கு நமக்கு முன்னால் எத்தனை பேர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் எல்லாம் அருள் புரிவனாக. இங்கே இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். குழந்தைகளுக்கு, முத்துப்பேட்டை குழந்தைகள் மிக அருமையான குழந்தைகள் என்று கேள்விப்பட்டேன். அதை நீங்கள் உண்மைப்படுத்த வேண்டும். சத்தமெல்லாம் இருக்க வேண்டும். தம்பி, ஹலோ, முத்துப்பேட்டை சகோதரர்கள் குழந்தைகள் எனக்கு உதவி செய்யணும். பணம் உதவி கிடையாது, அமைதியாக உட்காந்தா போதும். டிக்கெட்லாம் கிடையாது, ஃப்ரீ. புரியுதுங்களா? என்னுடைய பேர் எஸ் ஃபஸ்லுதீன், தென்காசி. என்னுடைய வாப்பா பேர், பாவா பேர் டி சுலைமான். எங்கள் வாப்பாவுக்கு 102 வயசாச்சு. இப்போ 2 மாதமாக கொஞ்சம் படுத்துட்டாங்க. கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க, துவா செய்யுங்க. அவர்கிட்டருந்து படிச்சுக்கிட்டு தான் இதெல்லாம். எங்கள் வாப்பா இந்தியா மெஜிஷியன் சிலோனுக்கு போய் மேஜிக் ஷோ பண்ணாங்க. 102 மெஜிஷியன் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வேண்டதாங்க. டாக்டர் ஏடி கோவர் தான் அந்த முதல் பரிசை கொடுத்தார். எங்கள் அப்பா மெஸ்பரிசம், ஹிப்னோட்டிசம் ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருந்து படித்தது தான் இந்த நிகழ்ச்சி. எங்கள் அப்பாட்டேருந்து நான் வாங்கின முக்கியமான ஒரு பொருள் வந்து கத்தி. 2 பொருள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அதில் இது ஒரு பொருள், இது ஒரிஜினல், டூப்ளிகேட்லாம் கிடையாது, பிறகு பயன்படும், காமிக்கிறேன். இன்னொரு பொருள் வந்து குட்டி ஜின். ஜின்னுன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. இந்த ஜின்னு கிடையாது, இது போதை தர ஜின்னு. அந்த ஜின்னு வேற. பிள்ளைங்க, ஜின்னுன்னா யாருக்கு தெரியுமா? தமிழில் அர்த்தம் தெரியுமா? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஜின் அரபி வார்த்தை ஜின், தமிழில் என்ன பெயர்? பெண்கள் யாரும் வேணாலும் சொல்லலாம், பக்கத்தில் யார்கிட்ட சொல்லி கூட சொல்லலாம். ஜின், மனித ஜின் வர்க்கத்தை என்னை வணங்குவதற்கன்றி வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்றான். ஜின் தெரியுமா? ஜின் என்ற அரபி வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் பூதம். என்கிட்ட ஒரு சின்ன குட்டி பூதம் ஜின் என்ற அத்தியாயம் இருக்கிறது. என்னுடைய நிகழ்ச்சி இதுவரை யாராவது பார்த்தவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் கை தூக்கிடுங்க. யாராவது இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. இங்கே இருக்க ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் யாரும் இல்லை. ஜின் என்ற அந்த அத்தியாயம் குர்ஆனில் எத்தனை அத்தியாயம் இருக்கு? குர்ஆன் எத்தனை அத்தியாயம்? குர்ஆன் எத்தனை அத்தியாயம் சொல்லுங்களேன். சும்மா பேசலாமே, பரதாப்பட்டுங்க, மொத்த மறைச்சுங்க, சவுண்ட் வரலாமே. எத்தனை அத்தியாயம்? 117 அத்தியாயம். அதில் ஒரு அத்தியாயம் என்னது? ஜின் என்ற அத்தியாயம் இருக்கு. அந்த ஜின் என்ற அத்தியாயத்தை 40 நாட்கள் தொடர்ந்து ஓதினால் அந்த ஜின்னை என்ன செய்யலாம்? வசப்படுத்தலாம். இவ்வளவு வெளிச்சமாக செய்கிற ப்ரோக்ராம், இவ்வளவு
வெளிச்சத்தோடு செய்கிற ப்ரோக்ராம் என்னுடைய இரண்டாவது ப்ரோக்ராம். முதல் ப்ரோக்ராம் வந்து மதுரை பக்கத்தில் பண்ணேன், ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிகழ்ச்சியில் பண்ணேன். இரண்டாவது இவ்வளோ வெளிச்சத்தோடு இன்றைக்கி பண்ணுறேன். பிரச்சனை இல்லை. ஜின்னு என்ற அந்த சின்ன ஜின்னை என்ன செய்கிறாங்க, வசப்படுத்த முடியும். நம்ம அந்த ஜின்னை வைத்து என்ன வேணால் செய்யலாம். அந்த ஜின்னு ஏன்ட்ட ஒரு குட்டி ஜின்னு எனக்கு வந்து வசப்படுத்தி கொடுத்தாங்க. வாப்பா மூலமாக படிச்சுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் அது ஜின். அந்த ஜின்னு வந்து என்னென்ன செய்யும் பாருங்கள். காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்கி பிரிஞ்சவங்களை சேர்த்து வைப்பாங்க. இந்த மாதிரி சில அற்புதங்களை எல்லாம் அந்த ஜின்னை வச்சு வசப்படுத்தி செய்வாங்க. ஏன்டா ஒரு குட்டி ஜின்னு இருக்குது, அதை வச்சு பாருங்கள். நான் இப்போ ஒரு சின்ன விஷயம் செஞ்சு காமிக்கிறேன். என்னுடைய முதல் ஆரம்ப நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சி நீங்கள் செஞ்சு காமிக்கலாம். யாராவது ஒரு 2 ரூபா அணா கொடுங்க. 2 ரூபா அணா காயின், 2 rupees காயின். வாலண்டியர்ஸ் யாரும் கொடுக்க வேண்டாம். ப்ரோக்ராமை சரி நடத்துறவங்க யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம் சொல்லிட்டு இருக்கு. அது கொடுங்க, அது வாங்க, அது வாங்க. 2 ரூபா அணா கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு நல்லா தெரியுதா? ரைட், தலையாக சிக்கிங்க. அதில் பாருங்கள் 2 ரூபா அணா கொடுத்துருக்காங்க. இந்த அணாவில் என்னுடைய கையில் இந்த அணா இருக்கிறது. இதில் என்னுடைய இது பேர் என்ன? எஸ், வெரி குட், தாம்பளத்தட்டு. அதில் கொஞ்சம் மை இருக்கு. அந்த மையை எடுத்து தடவை பாருங்கள். மை தடவை இருக்குண்ணா, தெரியுதா? தலையாவது அசைங்க. பிள்ளைங்க யாரும் பேச வேண்டாம். இந்த ப்ரோக்ராம் பெரியவங்களுக்கு வேண்டி. ஆனால் வருங்கால தூண் நீங்கள் தான். நீங்கள் தான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? மை தடவி இருக்கிற அந்த 2 ரூபா அணா யார் கொடுத்தது? அங்கேருந்து ஒரு சகோதரர் கொடுத்த அணா என்னுடைய கையில் இருக்குது. இது என்னது? எலும்பு. ஜின்னுடைய உணவு என்னென்ன தெரியுமா யாருக்காது? எலும்பு. இன்னொன்று என்னது? கறித்துண்டு, மாமிசத்துண்டில் அடுப்பு கறி, கறிக்கட்டை. இந்த 2 ரூபாய் அணால மை தடவி இருக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் தெரியுதா? வாலண்டியர்ஸ் கடைசி வரைக்கும் தெரியுதா நான் சொல்கிறது பேசுகிறதெல்லாம்? ஓகே. இந்த 2 ரூபா அணாவை பாருங்கள், என்னுடைய பையில் போடுறேன் பாருங்கள். ரெடி? 1 2 3 கமான் அஜாவ். அமைதி கொஞ்சம் ப்ளீஸ். ஹலோ தம்பி, எங்கே போட்டிருக்கேன்? ஜோப்பில் போட்டிருக்கேன். ஜோப்பில். பரவாயில்லையா? நல்ல பேச்சு, வார்த்தை ரொம்ப பழமையான அந்த மொழி ஜோப். என்ன பையில் இருக்கு? எந்த பையில் போட்டிருக்கேன்? என்னுடைய இடது சைடு பையில் போட்டுங்க. எவ்வளோ ரூபா போட்டேன்? 2 ரூபா. ஆனால் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? சகோதரர் கொடுத்தது. சகோதரர் பேர். அந்த 2 ரூபா அணா பாருங்க, என்னுடைய கையில் வச்சிருக்கேன், உள்ளங்கையில் வச்சிருக்கிறேன். 1 2 3 கமான் அஜாவ். பாருங்கப்பா, அஜாவ். ஏன்டா என்ன இருக்கு? குட்டி குட்டி என்ன இருக்கு சொல்லுங்க? ஜின் இருக்கு. ஜாபர் 2 ரூபா அண்ணா இப்படி. இப்போ அந்த உங்களை சுற்றி வரும் பாருங்க. உங்கள் மேலே எல்லாம் அப்படி சுற்றி வரும், பறந்து வரும். மேலே ஏறிச்சா? என்னுடைய கையில் ஏறிச்சா? சொல்லுங்க. ஏறிச்சா ஏறலையா? பார்த்தீங்களா? இது நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளோ நேரம் கொஞ்சம் பொய் பேசினேன். இப்போ என்னுடைய உண்மையான நிலைக்கு வருகிறேன். என்னுடைய பேர் எஸ் ஃபஸ்லுதீன், தென்காசி. எங்கள் வாப்பா பேர் டி சுலைமான். எங்கள் வாப்பாட்டு படித்தது 1992. குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் என்னது? சூரத்துல் ஃபாத்தியா, அல் உம்மு, தாய். அதனுடைய தெளிவுரை படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சி சவுதியில் வச்சு ஒரே நைட்டில் படிச்சுட்டேன்.
ஒரு கண்ணு தெரியாத குருடங்களுக்கு கண்ணு தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எனக்கு இருந்தது அந்த டைமில். எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டும், எப்படி சம்பாதிக்கக்கூடாது எல்லாம் வந்து தெளிவாக அந்த திருமறை தோற்றுவாயில் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் இதெல்லாம் உண்மைன்னு செஞ்சுட்டு இருந்தோங்க. எங்கள் வாப்பா மூலமாக 1992க்கு முன்னால் எங்கள் வாப்பா கூட போய் நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். எங்கள் வாப்பா நிலத்தை நகைச்சி படிச்சுக்கிட்டேன். இது தவறுன்னு தெரிஞ்சு அதுலேருந்து விலகிட்டேன். கேட்டீங்களா? உண்மையில ஜின் இருக்கா இல்லையா? இருக்கு. உண்மையில ஜின் இருக்கு. அதை மனிதர்கள் வசப்படுத்த முடியுமா? முடியாது. எப்படி முடியாதுன்னா பாருங்க, இந்த ரூபா யாருக்குள்ளது ரூபா? இது எப்படி போ, அது பாதியில் விட்டுருங்க. 2 ரூபா கையில் இருக்கு பாருங்க. இந்த 2 ரூபா வேற, இந்த 2 ரூபா வேற 2 ரூபா. சொல்ல சத்தம் பின்னால் வரை கேட்குதா? பின்னால் ஓகே. இந்த 2 ரூபா வேற 2 ரூபா. இதுக்கு இதில் மை இருக்கா? சொல்லுங்க, மை இருக்கா? மை கிடையாது. இது அந்த 2 ரூபா வேற, இந்த 2 ரூபா வேற. இந்த 2 ரூபா இவ்வளோ தூரம் நீட்ட முடியும், இந்த 2 ரூபா நீட்ட முடியாது. இதில் மை இருக்கு, இதில் மை இருக்கா? இது மை கிடையாது, மெழுகு. ஆசாரி சின்னையா ஆசாரிக்கு என்ன சொல்லுவாங்க? தங்க ஆசாரி. ஆயி. ஓ ஓய் ஆய். அவங்க பயன்படுத்துவாங்க இந்த மெழுகு. இந்த மெழுகு இந்த காயில் இருக்கா? கொஞ்சம் கவனிங்க, ரொம்ப முக்கியமான மேட்ரு இது. மற்றெல்லாம் வேகமாக படிடலாம். இதில் தான் முஸ்லீம் மந்திரவாதிகள் மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஜின் மந்திரவாதிகள். புரியுதா உங்களுக்கு? இந்த மெழுகுக்கு பின்னால் என்ன இருக்குன்னா, ஒரு பொம்பளை முடி ஹேர் இருக்கு. அது என்னுடைய சட்ட பட்டனில் இன்னொரு எண்ட் இருக்கு. இந்த அணா வேற. கேட்டீங்களா? இதில் வந்து சாதாரண மை, ஐடெக்ஸ் மை தடவை. இந்த மையிலெல்லாம் ஒரு சக்தி கிடையாது, கடுகளவு சக்தி கிடையாது. மையெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு காலத்தில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் வீட்டில் இறந்த முதல் ஆண் குழந்தைய கபர்ஸ்தானில் புதைக்க மாட்டாங்க, வீட்டிலே புதைச்சிருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் சாட்சி தலையாட்டுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்னா, அந்த பிள்ளையோடைய தலையில மூளையை கொண்டு போய் எடுத்து மை செய்வாங்க அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஒரு புரளி பரவி இருந்தது. தவிர அது உண்மையில் கடிஞ்சாயவா? அது உண்மையில் அப்படி ஒன்றுமே செய்ய முடியாது. புரிஞ்சு, நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 ரூபா ஆனால் சகோதரர் கொடுத்துருங்க. வயதை நான் வீட்டில் சொத்துலாம் நல்லா பாருங்க. இந்த 2 ரூபா அரை வேற. இதில் முடி இருக்கு பாருங்க, எடுத்து காமிக்க பாருங்க. இது இந்த மாதிரி இடத்துல காமிக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மந்திரவாதிகள் செய்கிற இடம் வந்து ஒரு சின்ன இடமா இருக்கும், இருட்டு ரூமாக இருக்கும், லைட் கம்மியாக இருக்கும், புகை நிறைய போயிட்டு இருக்கும், ட்ரெஸ் கம்மியாக போட்டிருப்பாங்க, நிறைய இலையில் உட்காந்துருப்பாங்க, இலை தலையெல்லாம் போட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல யாருமே ட்ரிக்கு என்னன்னு பார்க்கலாம் போக மாட்டாங்க. புரியுதா? ட்ரிக்கு என்னென்னு பார்க்க போக மாட்டாங்க. நம்முடைய பிரச்சனை தீர்ந்தா போதுன்னு பார்க்க போவாங்க. உண்மையில் ஜின்ன மனிதர்கள் வசப்படுத்த முடியாது. அப்படி வசப்படுத்திய ஒரே ஒரு மனிதர் உலகத்தில் உண்டு. அந்த மனிதர் யார் தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற இறை தூதர். அவங்க மட்டும்தான் இந்த ஜின்னை வசப்படுத்தினாங்க. வசப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க பிரார்த்தனை செஞ்சாங்க, இறைவா இந்த ஆற்றலை எனக்கு, அவங்களுக்கு சில ஆற்றலாம் நான் அல்லாஹ் கொடுத்துருந்தான், இந்த ஆற்றலை என்னை தவிர யாருக்கு வழங்க வேண்டாம்னு பிரார்த்தனை செய்தாங்க. அல்லாஹ் அதை அங்கீகாரமும் செஞ்சுட்டான். அதனால தான் தண்ணி கொடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவில் பள்ளியில் தொழுக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மைக்கு பிடிக்கும் ரைட்டு. அப்போ தொழுகையில் இடைஞ்சல் செய்ய அந்த ஜின்னை சல்லாலத்தை பிடிச்சு சொல்கிறாங்க, உன்னை நான் கை கால்களை கட்டி மதினத்து சிறுவர் கையில் கொடுத்து மதினத்து வீதியிலெல்லாம் இழுத்து சொல்லியிருப்பேன், எனது
சகோதரர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், அப்போ யார் பண்ணல? கட்டுப்படுத்தலை. யார் கட்டுப்படுத்தலை? ஜின்னை யாருக்கு பிடிக்கல? கட்டுப்படுத்தலை யாரெல்லாம் யார் பண்ணலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். கவனிங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத சஹாபாக்கள் செஞ்சிருப்பாங்களா? தாபிங்க தபத்து 4 இமாம் யாருமே இந்த ஜின் மேட்டருக்குள்ளே போவே இல்லை. இன்றைக்கு மேலப்பாளையம் போன்ற பகுதிகளில் இருந்து முஸ்லீம் மந்திரவாதிகள், இதில் இந்து சகோதரர்கள், மாற்று மத சகோதரர் நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. எங்கள்கிட்ட நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஒரு காலத்துலலாம். புரியுதா உங்களுக்கு? பல ஆயிரம் பல லட்சங்களாக அதில் சம்பாதிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்பினா 3 லாஸ். ஒன்று பணம் போயிடும், இன்னொன்று மானம் போயிடும், இன்னொன்று சில பேர் தற்கொலை வெக்ஸாகி தற்கொலை பண்ணிடுவான். முஸ்லீம்களுக்கு 4 லாஸ். என்ன லாஸ்லாம்? எக்ஸ்ட்ரா ஒரு லாஸ், ஈமான் போயிடும். யார் இது போன்ற விஷயங்களை எதுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி இங்கே பண்ணி காமிக்கிறோம்? யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை வைத்த நிலையிலே மரணமடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் நிரந்தர நரகவாதிகள். யார் ஒருவர் அல்லாவுக்கு இணை வைத்து மரித்து விடுகின்றார்களோ, அவர் எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, நிறைய தான தர்மங்கள் செய்து மக்கா மதீனா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு மாதம் போயிட்டு வந்தாலும் சரிதான், அல்லாவுக்கு இணை வைத்திருந்தால், அல்லாவுடைய நிகராக கூட்டாக யாராவது ஏற்படுத்தியிருந்தால், மனதால், உடலால், எண்ணத்தால், செயல்களால், உதவியினால் எந்த வகையிலாவது இணை வைப்பு செய்திருந்தால் அது மன்னிக்காமல் அதிலிருந்து விடுபடாமல் மரணம் அடைந்து விட்டால் அவர் நிரந்தர நரகவாதி. அவர் எப்படி? டெம்பரவரி கிடையாது, டெம்பரவரி நரகம்லாம் இருக்குது சில பேருக்கு, இணை வைக்காதவங்களுக்கு. அல்லாவுக்கு இணை வைத்து மறைந்து விட்டால் அவங்க நிரந்தரமாக நரகத்திலே தங்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்துடக்கூடாதான் இந்த நிகழ்ச்சி இங்கே செய்கிறது. டைம் பாஸ் ப்ரோக்ராம் கிடையாது. எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் இது உடைக்காமல் செய்யுங்கன்னு சொன்னால் நான் ப்ரோக்ராமுக்கு போகவே மாட்டேன். எத்தனையோ 5 ஸ்டார் 3 ஸ்டார்லாம் கூப்பிட்றாங்க. சனியா 2 நாள் 1 மணி நேரம் பண்ணுங்க, மேஜிக் ஷோ மட்டும் பண்ணுங்கன்னு போகிறதே கிடையாது. உடைச்சிக்காம எங்கேயாவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும், தாவா எப்படியாவது பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? அதனால் நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி சிந்தனை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இன்றோடு அதை விட்டுருங்க. இன்றைக்கு மரணமே தெரியாது நமக்கு. அதில் மரணம் அடையும் போது தூய்மையான நிலையில் யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழிந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கவாதி. தூய்மை என்றால் ஷிர்க் இருக்கக்கூடாது. ஷிர்க்கு தான் இருக்கிறதுல அசிங்கமானது. அந்த செயல் இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். இப்போ அதாவது ஜின்னை வசப்படுத்தின அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்னை வச்சு தான் பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளியை கட்டினாங்க. குர்ஆன் வசனம். அப்படி கட்டி கொண்டிருக்கும்போது கையில் ஒரு கம்பு இருக்கு, பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஜின்கள் பைத்துல் முகத்தஸ் பள்ளியை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். கட்டி கொண்டிருக்கும்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரூஹை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான். ரூஹை கைப்பற்றினா என்ன அர்த்தம்? எஸ், என்ன ஆயிட்டாங்க? மௌத்தாயிட்டாங்க. மௌத்தானாலும் கீழே விழலை. ஏன் விழலை? ஏன் விழலை? ஒரு ஆட்டோ பொசிஷனில் நிற்காங்க. அவங்க 2 கால் ஒரு கம்பு கைத்தடி. நபிமார்கள் எல்லாருமே ஒரு கைத்தடி வச்சுருப்பாங்க. கீழே விழலை. ஜின்னுக்கு தெரியல. ஜின்னுக்கு தெரியல. கட்டிக்கிட்டே இருக்கு. குர்ஆன் வசனம் நான் சொல்வது குர்ஆன் வசனம். உண்மையா இல்லையா? படிச்சிருக்கீங்களா? ஜின் என்ற அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. அப்போ அது கட்டிக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியல. அல்லாஹ் சொல்கிறான், தரையில் இருந்த கம்பு மேலே கரையான் அரிக்கி, கீழே இருந்து அரிக்கி. கரையானது புரியுதா? கரையான் தானே? திருநெல்வேலி பாஷை ஓகே தானே? கரையான் அரிக்கும் பொழுது அதனுடைய உயரம் குறைந்து விடுது. கம்போட உயரம் குறைந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சரிஞ்சு விழுந்துடுறாங்க. அப்போ தான் ஜின்களுக்கு தெரியுது அந்த கட்டுமானத்தை விட்டு விட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஜின்கள் ஓடிடுறாங்க. போக சொல்கிறாங்க, இது முன்பே தெரிந்திருந்தால் நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டிருக்க மாட்டோம். அப்போ மறைவான ஞான ஜின்னுக்கு இருக்கா? இருக்கா? கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சில அற்புதங்களை நபிமார்கள் செய்திருக்கிறார்கள்னா அவங்க சுயமாக செய்யலை. சில அற்புதங்களை சில வரலாறுகளில் சில விஷயத்தை அல்லாஹ் சொல்லியிருப்பான். அதை வச்சு இவரும் அதே மாதிரி ஈக்குவல்னு யாரும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சில விஷயங்களை சில அற்புதங்களை சில வரலாறுகளை சொல்லி அந்த அற்புத நிகழ்ச்சியெல்லாம் சொல்லுவான். அப்போ நடந்தது அதே மாதிரி இந்த மனுஷன் செஞ்சான்னா இப்படிலாம் சில பேர் ஊமை கொண்டு வராங்க.
அல்லாஹ் சொன்ன மனிதர்களை தவிர வேற யாருக்கும் எக்ஸ்ட்ராடினரி பவர்லாம் கிடையாது. அவர் பயபக்தி உள்ளவராக இருக்கலாம், தக்குவாதாரியாக இருக்கலாம், அவங்களாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, ஜின்னை யாரும் வசப்படுத்த முடியாது, ஜின்னை வச்சு எதுவும் செய்ய முடியாது, அந்த நம்பிக்கை போயிடாது. புரியுதா? அடுத்த நிகழ்ச்சி செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஒரு பையன் மேலே யாராவாங்க, ஒரு பையன் ஒரு 8, 9, 10க்கு மேலே உள்ள பையன், படி சின்ன பையன் வேண்டாம், ரொம்ப சின்ன பையன் வேண்டாம். வா நீங்கள் வாங்க. வா இஸ்மாயில். எஸ், முதல் உரிமை வந்தவர். அடுத்தவங்களுக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ். ஏன் இடைஞ்சல இருக்கும்? வெயிட் நான் தூக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் பேர்? நாம் முகமது இஸ்மாயில். கொஞ்சம் ஏதாவது குடிச்சிட்டு அடுத்த ப்ரோக்ராம் தரலாம். கொஞ்சம் லேர் நாக்கு கொஞ்சம் வறண்டுடுச்சு. மணி ஏண்டு இருக்கு. இவர் என்னுடைய பேர் என்ன சொன்னீங்க? முகமது இஸ்மாயில். தள்ளுங்க. என்ன படிக்கீங்க? 10th. உட்காருங்க. இப்போ என் கெஸ்ட்டு நீங்கள் கெஸ்ட் உட்காருங்க. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்புகின்றார்களோ அவர் தனது விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும். இப்போ நான் கண்ணியப்படுத்த போனேன் அவரை. எப்படி கண்ணியப்படுத்துறது? இந்த ஆடு இது என்னது ஃப்ரூட்டி குடிக்க போகிறேன். முதல்ல யார் குடிக்கணும்? விருந்தாள் இருக்கார் என்கிட்ட. முதல்ல யார் குடிக்கணும்? இப்படியா? உண்மையாவா? அவர் குடிக்கணும், நான் குடிக்கணுமா? வெரி குட். சரி, நீங்களாம் சொல்லிட்டீங்க. இது மைக்கு இப்போ கேட்டால் கேட்டுட்டு போகுது. ரைட்டு, குடிப்பீங்களா? நீங்கள் பாதி, எனக்கு பாதி. நீங்கள் பாதி, 50-50. அப்போ விருந்தாளி பாதி குடிச்சு தருவார், அப்புறம் நான் குடிச்சுக்கிறேன். முகமது இஸ்மாயில் பாருங்க, 10th படிக்காரு, ரொம்ப நல்ல. ஸ்டாண்டப். விருந்தாளின்னு பேச்சில் பாருங்க, இப்படி காமிங்க. இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா உங்களுக்கு? வாய் தரங்க. அது ஏன் பாக்கி வச்சிருக்கீங்க? என்ன சொன்னேங்க? நான் என்ன சொன்னேன்? பாரு, சின்ன பிள்ளை சொல்லுது. இஸ்மாயில் என்ன சொன்ன? உங்கள்கிட்ட 50-50 எம்டி ஆக்கி வச்சிருக்கிய. பரவாயில்ல. முகமது இஸ்மாயில் அவர் எப்படி சாப்பிட்டார்? அப்படியே எடுத்துருமா? அப்படியே எடுக்குமா? இல்லை இப்படி ஷார்ட்டாக பைபாஸில் எடுத்துருமா? எப்படி எடுக்கணும்? அது கொஞ்சம் நல்ல பிள்ளை, ஷார்ட்டாக எடுக்க வேண்டாம். அப்படி வெரி குட், சூப்பர். இப்படிங்க. அவன் பயம் வேத்துருச்சு அவனுக்கு. என்னடா ஷார்ட்டாக எடுக்காரு, எல்லோரும் மேலே அனுப்பி வச்சுட்டாங்க. இஸ்மாயில் யார் இருக்கா இங்கே கூட? யார் இருக்காங்களா ரிலேஷன்? யாரும்? தைரியம் பேசுப்பா. என்ன பிள்ளை நீ? தைரியம் அடிக்கணும். என்ன? ஓகே இஸ்மாயில். அப்படி நில்லுங்க, வரேன். 1 2 3 இருக்குமான். ஊதுங்க, ஃபோன் ஊதுங்க. உள்ள ஆரஞ்சு ஆப்பிள் ஏதாவது இருக்க? ஒன்றும் கிடையாது. வெறும் கிளாஸ். இந்த கிளாஸை இந்த டப்பாவில் வைக்க பாருங்க. 1 2 3 எண்ணுங்க. அப்படியே அந்த மைக்கில் 1 2 3 10 வரைக்கும் எண்ணுங்க. 1 2 என்னப்பா வேகமாக 3 4 5 6 7. போதும், பிடிச்சிங்க. அப்படி உள்ள என்ன கிளாஸ் வச்சோம்? டம்ளர். என்ன? எம்டி டம்ளர். இது வெறும் உள்ள ஒன்றும் கிடையாதுங்க. வெறும் கிளாஸை இது உடஞ்ச ஒரு சின்ன தகர டப்பா, அவ்வளோதான். கிளாஸ் எங்கே இருக்கு? இந்தா இருக்கு. கை கொடுங்க. திறங்க, மூடியை திறங்க. ஆஜாவுன்னு சொல்லுங்க. ஹிந்தி, உருது. எப்படி பிரியாணி சாப்பிட்டீங்களோ மத்தியானம்? பதில் ஆமாம். பிரியாணி ஸ்மெல்லோடு வந்துருச்சு. பைபாஸில் போட்டால் ரத்தத்தோடு சேர்ந்து வந்திருக்கும். ரைட். போன இஸ்மாயில். ரைட், ஓகே. 1 2 3 எக்பான். மேஜிக்கை தான் காமிப்பங்க. நாங்கள்லாம் காமிக்கிறது அப்படி தான். எங்கள் அப்பா ஒரு ஆளை 18-20 அடி உயரத்துக்கு பறக்க வச்சுருவார். அப்படியே
கழுத்தை அப்படி துண்டாக வெட்டிடுவார் இந்த கத்தி. நாக்கு அறுத்து டாக்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் பிளட் அப்படி தெளித்து கொடுத்துருவார். பிளட் இல்லைன்னு சொல்லி 1 லட்ச ரூபா தாம சேலஞ்ச் பண்ணுவார். எங்கள் வாப்பா 20% தான் பண்ணுவார், நான் 80% அதை உண்மையாக்கிடுவேன். அப்படி சைட் சப்போர்ட் பண்ணி படித்ததெல்லாம் கேட்டீங்களா. என்னுடைய மேஜிக் ஷோ அரங்கேற்றத்தில் தமிழகத்தினுடைய அத்தனை துணை மந்திரிகளும் முதல் மந்திரிகளும் மத்திய மந்திரிகளும் இருந்தாங்க. குற்றாலத்தில் கலைவாணர் கலையரங்கில் நடந்தது என்னுடைய நிகழ்ச்சி. புரியுதுங்களா? அல்லாவுடைய மிகப்பெரிய கருவியினால் 92ஓட நம்மளை எல்லாம் வந்து என்ன செஞ்சான், மாற்றினா அதுலேருந்து. ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், இது எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். சுக்ரசாக்கலா இதை உடச்சி காமிக்கணுமா? அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடுமா? லேடிஸ் உங்களுக்கு தான் முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பூராமே உங்களுக்காண்டி தான் செய்கிறோம். உங்கள் விருப்பம் தான் எங்கள் விருப்பம். இதை உடச்சி காமிக்கணுமா? அடுத்த நிகழ்ச்சிக்கு போயிடவா? என்னம்மா சாதமான சொல்லுங்கள், சவுண்டாக சொன்னால் செய்வேன். உடச்சி காமிக்கணும். ரைட், ஓகே. பாருங்கள், இஸ்மாயில் உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு சத்தமாக சொல்லிடுங்க. இதை குடிக்க சொல்லுமா, என்ன சொன்னேன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக குடிக்க. அதுதான் மேட்ரு. என்ன சொன்னேன்? ஃபுல்லாக குடிக்க சொல்லு இன்னொரு தடவை. ஃபுல்லாக குடிக்க சொன்னாங்க. எங்கே பார்த்து சொல்லப்பா. ஃபுல்லாக குடிக்க சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? ஃபுல்லாக குடிக்க சொன்னாங்க. ஃபுல்லாக கொடுப்பேன். அவனா குடிக்க விடுவேண்ணா என்ன? ரைட், சுகர் ஜாக்கெல்லாம் உட்காரு. நீங்கள் கீழே போகலாம். இனிமேல் கேட்டிங்களா? இது எப்படி செஞ்சேன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, வேகமாக முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க சொல்லதுக்கு முன்னாடி நம்ம வேகம் முடிச்சிடுவோம். இந்த கிளாஸ் ஊதும்போது என்ன பார்த்தா ஊதும்போது ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல. நல்லா கவனிங்க. ஹலோ, பேசுறத பின்னால் போய் பேசுங்க. இந்த கிளாஸ் 2 கிளாஸ் ஏற்கனவே ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிருவேன். கொஞ்சம் எந்திரிச்சு வாங்களேன். எனக்கு அப்புறம் இவெல்லாம் செய்ய மாட்டாங்க, தெளிவாக சொல்லிட்டேன். செய்ய மாட்டாங்க, ஆர்வம் இல்லை. என்னுடைய பையன், எனக்கு 4 குழந்தைங்க, 3 பேர் ஆலிம். நான் உருது பேசுகிற முஸ்லீம். உருது பேசுகிற முஸ்லீம் 2 கும்பலாம் ஒன்று கிடையாது. நான் உருது அல்லாத ஃபேமிலி தான் பொண்ணு மாப்பிள்ளைலாம் எடுத்துருக்குறோம். கேட்டீங்களா? இதில் ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்கேன்னா இந்த கிளாஸில் ஒரு ஓட்டை இருக்குல்ல, இது அதுக்கு பின்னால் இருந்தது. ஏற்கனவே வச்சுட்டேன். இதை இந்த கிளாஸ் என்ன பண்ண உள்ளே வச்சுட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 உள்ளே போயிடும். கொஞ்சம் மேலே தூக்கிருக்கு, நான் அமைக்கிடுவேன். புரியுதா? அப்புறம் என்ன செய்வோம்? கிளாஸில் ஊற்றி கையில் கொடுத்துருவோம். முன்னால் வந்து இந்த மிரண்டாலாம் வாங்கி பண்ணேன். அது சில பேருக்கு ஒத்துக்க மாட்டேங்குன்னு கேள்விப்பட்டது தான். இந்த ஃப்ரூட்டியாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லி அப்படி மாற்றிக்கிட்டேன். யாருக்கு நம்மளால் எந்த கேடு வரக்கூடாது, அவ்வளோதான். புரிஞ்சுதா புரியலையா? மந்திரமா தந்திரமா? தந்திரம். இப்போ அடுத்த பாருங்க. கழுவி லைவ்ல ஒருவேளை லைவ்ல ப்ரோக்ராம் ஓடுதோ, மைக்கில் கேட்கறது அவங்க யாரை கேட்டுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியாது. இது என்ன கலர் துணி? ரெட் கலர். யாராவது ஒரு தங்க மோதிரம் இருந்தால் கொடுங்க. லேடிஸ் தங்க மோதிரம் கொடுங்க, ரிட்டர்ன் பண்ணிடலாம். சும்மா ஒரு மேஜிக் ஒரு இது காமிச்சிட்டு கொடுத்துடலாம். யார்ட்டா கொடுத்தானுங்க? மிஸ்டர் இஸ்மாயில் அவங்க கொடுக்குற மோதிரத்தை வாங்கிட்டாங்கப்பா. யார் கொடுக்கப்பா? நல்ல பெரிய மோதிரமாக கொடுங்க, ரிட்டர்ன் பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம். இந்த வந்துட்டு வந்து இங்கே வந்துச்சு. ரெடி. அப்போ நிறைய வருது, டொனேஷன் போட்டுடலாமோ? ரசீது எடுங்க.
இப்போ வேற யாரோ ஒரு பையன் வாங்க, 10th மேலே படிக்கிற பையன் வா. நீ வா தைரியமான பையனா, ஒன்றும் பயப்பட மாட்டியா? அந்த டேக்கை கழட்டி கொடுத்துருவா. ஸ்பீடு இல்லையே. உங்கள் பேர் ஹெல்ப் பண்ணுவீங்களா? காப்பரா பண்ணக்கூடாது. ரைட். முகமது ஆதில். மஷா அல்லாஹ். கை காமிங்க, ஒரு கைங்க. யார் கொடுத்த மோதிரம்? இஸ்மாயிலா? வெளுத்துற போகிறாங்க உள்ள. கை கொடுத்த யாருமா? கை தூக்குங்க. வேண்டாமா? சரி, யாரோ கொடுத்துருக்காங்க கேட்டீங்களா? இஸ்மாயில் வாங்கிட்டு வந்தார். ஓகேயா? தங்க மோதிரம் ஒரு 10-20,000 ரூபா வரும். ரைட். உங்கள் கையில் வச்சிருக்கேனா? மூடிங்க. அப்படி 1 2 3 கமான். பேசுனா யாரும் வீட்டுக்கு போயிடலாம். இது உங்கள் கையிலேருந்து காணாமல் போயிட்டு வைங்களேன், அந்த சகோதரிக்கு யார் கொடுப்பா அந்த மோதிரத்தை? நீங்கள் கொடுத்துருவீங்களா? இந்த மோதிரம் நான் 1 2 3 சொல்லும்போது காணாமல் போயிட்டு ஏதோ ஆயிட்டு, அவங்களுக்கு யார் கொடுக்கணும்? சத்தமாக சொல்லுங்க, தைரியமாக பேசுகிற. ஒன்றும் செய்ய போகிறேன் இல்லை, கேட்டவங்களா? நான் கேட்டேன், நான் கொடுக்கணுமோ? சூப்பர். முத்துப்பேட்டையா? ஊர் பேர் எப்படி பேரை இது பண்ணிட்டு இருக்க? இந்த மோதிரம் செல்போன்லாம் ஒன்று இல்லையோ? இருந்தால் நான் எடுத்து வச்சுக்கலான்னு பார்த்து. ஓன்ட்டு காணாமல் போனால் எனக்கு யார் தருவா? சத்தமாக சொல்லுங்க. நான் தான். இல்லை சாட்சி, ரெக்கார்டிங் வேறு ஆகிட்டு இருக்கு, லைவில் ஓடிட்டு இருக்கு. ரைட். அப்படி திரும்பி அப்படி பிடிச்சிங்க. வேக ஆரம்பிக்கிட்டு தான். ரைட். 1 திறக்கக்கூடாது. பத்தியா? திறக்கக்கூடாது. அமைக்கி ரொம்ப ஒரு துணியில் வச்சு கொடுக்குறோம் பாரு. அது வச்சு ரெடி பண்ணிட்டியா? கொஞ்சம் அமைதி. இந்த பையன் உட்கார. ஏய், சத்தமாக பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ராத்திரி தூங்கும்போது கண்ணு தெரியாம ஆக்கிடுவேன். தூங்கும்போது கண்ணு தெரியாம ஆக்கிடுவேன். இது வெறும் ஒரு கர்ச்சிப். இப்படி தள்ளி கொஞ்சம் இப்படி வாங்க. கையில் ஒன்றும் கிடையாது, வெறும் கர்ச்சிப். இந்த கர்ச்சிப்பில் பாருங்கள், இந்த மோதிரத்தை வச்சு கொடுக்குறேன். இப்படி எல்லாத்தையும் காமிங்க. காமிச்சிங்களா? கொண்டாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? முகமது ஆதில். இதில் காற்று படாது. இந்த இடத்துல பிடிங்க. அப்படி இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இப்படி கீழே ஒரு கை பிடிங்க. இப்படி இழுத்து இப்படி பிடிங்க. பையன் வளைச்சிடாத. ஐயோ, அது ரொம்ப விலகினமாக இருக்குது. மோதிரம் இருக்கா? சவுண்டாக சொல்லுங்க. இங்கே வாங்க. இருக்கு. அப்படி பிடிச்சிங்க. வர வந்துட்டு அந்த இது ரெடி பண்ணியா? எங்க அந்த இதை தேடுறது பெரிய கஷ்டமா இருக்கு. அப்போ ஓடிடு. அப்பனா உண்மையில ஜின்னு இருக்கா? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜின்னு இருக்கா? புரியுதா? இப்போ பாருங்க, வளைச்சி உடைச்சி போனால் நீ தான் பொறுப்பு. அவங்கள்ட்ட கொடுக்கணும் நீ. ஓகே, மோதிரம் இருக்கா? அப்படியே பிடிங்க. தம்பி, உங்கள் பேர் என்ன? வாங்க. மேலே வரடா. எப்படி நிலைமை? எங்கே வாங்க? எப்படி ஹலோ இப்படி இதில் மோதிரம் இருக்கா பாருங்க. லேசா ரைட் போய்ட்டு. ஓகே, அங்கே போயிட்டுங்க. எத்தடி தள்ளிடுங்க. பிடிச்சி மேலே பிடிச்சி இருக்கா? எங்கேயோ பிடிச்சிக்க நீ ஆள். இருக்கா? ஒரு வழி பண்ணிட்டா மோதிரத்தை. உங்க பேரு? முகமது ஆதி. என்ன சொல்லுங்க ஏதோ. சரி, இதுதான் என்ன கடைசியில் விடுங்க. ஆமா. இந்த ரைட்டு பிடிச்சிக்கிட்டீங்களா? மோதிரம் இருக்கா? அப்படி 1 2 3 கமான் அஜோ. ஜாபர், இந்த கை விடுங்க. மோதிரம் இருக்கா? சத்தமா சொல்லு. இருக்கு. நல்ல சத்தமா இருக்கா? நீதான் பொறுப்பென்ன? நான் அந்த காரணம் போட்டு பிடிக்கேன். ஜாபர், என்னாச்சு? தொழுகை எத்தனை மணிக்கு?
அடிச்சல நிப்பாட்டிடுமா? ரைட். பேரு முகமது ஆரிஃப். ஆரிஃப் பாருங்க, ஸ்டடியா இருந்துங்க, அட்டென்ஷன் இருந்துங்க. அப்படியே அப்படி அப்படி பிடிச்சிங்க, அப்படி பிடிச்சிங்க. வெரி குட், மாஷா அல்லாஹ். அங்கே தான் இருக்கு கேட்டீங்களா? இது ஒரிஜினல் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல பக்கத்தில், ஹாஸ்பிட்டல், ஃபஸ்ட் எய்டு. ஒன்றும் ஆகாது, சும்மா லேசாக ஒரு ஒரு பதர் டச் மாதிரி லேசாக அப்படி போட்டால் லேசாக எடுத்துடலாம், ஒன்றும் செய்யாது. நீங்கள் அஸ்லம் பாவா கேள்விப்படலாம், அஸ்லம் பாவா கேள்விப்பட்டீங்களா? ஆந்திராவில் என்ன கை காலம் ஒன்றும் செய்யாது. அவர் நீங்கள் ஏன் பயம் காட்டுது பாய்? கேமராமேன் அங்கே நில்லுங்க பாய், அவரை பயம் காட்டிட்டு இருக்கீங்க. பயப்பட மாட்டார். அஸ்லம் பாவா தெரியுமா? அஸ்லம் பாவா கேள்விப்பட்டீங்களா? அஸ்லம் பாவா மௌத்தாய் போய் சேர்ந்துட்டார். ஆந்திராவில் இருந்தார். வருஷம் ஒரு கிலோமீட்டருக்கு 5 வருஷம் நிற்கும். ஒரு ஆளை படுக்க வைப்பார், ஆம்பளையால் ஸ்டேஜில் இப்படி படுக்க வைப்பார். சட்டையெல்லாம் இருக்காது, வெறுமனை பாடியோட படுக்க வைப்பார். ஈர துணியை தூக்கி மேலே போடுவார். போட்டு கத்திரிக்கோலை வச்சு ஒரு குத்து வயிற்றுல குத்தி ஒரு குடஞ்சி இப்படி எடுப்பார். ஒரு ரத்த கட்டி மாதிரி வரும். அப்படியே காமிப்பாங்க ஸ்டேஜில். நம்மளும் காமிப்போம் பாருங்க. இப்போ காமிச்சு என்ன பண்ணுவார்? நீங்கள் அம்மாவா அது இல்லையா? யாரும் வரலையே, பயப்படாங்க கேட்டலா. என்னமெல்லாம் ஆக்சிடெண்ட்டாக எப்படி ஆளெல்லாம் உயிரை பழக்க வச்சுங்க. நீங்கள் என்ன லேசாக அர்த்தம் என்ன இருப்பது? அவர் என்ன பண்ணார்? கடைசியில் சாம்பிராணி புகை ஊதி தடவிட்டு மேடையில் சொல்லுவார். அவர் சாட்சி சொல்லுவார். ஏன்னா நான் அப்படி இருந்து, எனக்கு கட்டி இருந்து, கேன்சர் இருந்து, அல்சர் இருந்து, அது இருந்தது. இப்போ வலியெல்லாம் போயிடுச்சு, தையல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார். அது விஜய் டிவிக்காரன் போயெல்லாம் எடுத்து போட்டு விட்டாங்க கேட்டிங்களா? அதெல்லாம் நம்மளாம் செய்யலாம். அதுக்கு 2 மணி நேரம் வேஸ்ட்டாக கழுதே ஆயிரும். அதில் வேண்டாம் தான் சிம்பிளாக பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இருக்கா உள்ளே இருக்கா? ரெடி 1 2. அதே மாதிரி தான் இது 2 மெத்தடில் எடுக்கலாம். 3 மெத்தட் இருக்குது. அது வேண்டாம், அது கொஞ்சம் செலவு நிறையாகும். ஈஸியாக எடுக்கிற மெத்தடு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அறுத்து எடுக்கிறது, இன்னொன்று அறுக்காமல் எடுக்கிறது. 2 சாய்ஸ். ஆடியன்ஸ் என்ன சொல்றீங்களோ அதுபடி கேட்கவா, உங்கள் இஷ்டப்படி கேட்கலாமா? எப்படி சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்க. ஏன் விருப்பத்தை கேட்கல. ஏன் விருப்பத்தை உங்கள் விருப்பப்படி என்ன செய்யலாம்? அறுக்காமல் எடுக்கணும். நீங்கள் எல்லாரும் அறுக்க ரத்தம் பார்க்க ரெடியாக கொலவெறியில் இருக்காங்களே. சரி பரவாயில்ல, அறுக்காமல் எடுப்போம். ரெடி 1 2 3. கமா ரஜோ, இது என்னது? வாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே வர விடுங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர். நம்முடைய அன்போடு கேட்டுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். இப்போ தம்பி கையில் ஒரு மோதிரத்தை கொடுத்தோம். அந்த மோதிரம் தம்பி கையில் கொடுத்த அந்த வயிற்றில் இப்போ ரெடி பண்ணுவோம். ரெடி 1 2 3. கமான் அஜோ, அப்படி பிடிச்சிங்க தம்பி. என்ன சொன்னீங்க? அறுத்து எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்க, அப்படி தானே? சத்தமாக சொல்லுங்கள். அறுத்து எடுக்க வேண்டாம். ரைட், ஓகே. அறுக்காமல் எடுப்போம். ரொம்ப குவாலிட்டியான அந்த மைக் இது அது வேணாம். இந்த மைக் இது என்னது? இது என்னது? எலும்பு மண்டகோடு. 1 2 3. கமான் அஜோ. ஏய், ரொம்ப நெருங்கி வராதீங்க. பின்ன தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி மேலே தெளிச்சேன்னா பின்ன ராத்திரி பூரா சொறி எடுக்கும். இதில் ஒரு பழம் எடுக்கிறேன் பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்படி 1 2 3. கமான் அஜோ, அப்படியே பிடிச்சிங்க தம்பி. அறுத்து எடுக்க சொன்னீங்க, அறுக்காமல் எடுக்க சொன்னீங்களா? அறுக்காமல் எடுக்க சொன்னீங்க. அஸ்லம் பாவா எப்படி செய்வான்னு சில சொன்னால் அது நீங்கள் பழைய விஜய் டிவியில் யூடியூப்லாம் அடித்து பாருங்கள். ஆந்திரா அஸ்லம் பாவான்னு அவருடைய அந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நல்லா பாருங்க. இந்த படம் எல்லாம் எடுத்தேன். எங்கே மாட்டேன்? தாம்பளத்தட்டிலேருந்து எடுத்தேன். ரெடி 1. நல்லா கவனிங்க. ரெடி, கொஞ்சம் பாருங்கள் தம்பி, இங்கே பாருங்கள்.
இப்படி லேசாக இழுங்க, அப்படி இழுங்க, கை இழுங்க, அப்படி கை வெளியில் எடுத்துருங்க, கை எடுத்துருங்க, போய் சட்டை கிழிச்சிடாம பிடிச்சி அப்படி இது மேலே எறிங்க. இந்த பழத்தை நான் அறுக்கிறேன் பாருங்க. ஜாபர் அஜாவ் அவன் நெளிச்ச நெளியில் அது நெளிஞ்சே போச்சு, பிடிச்ச பிடியில். சேதாரம் நீ தான் கொடுக்கணும். உனக்கு சேதாரம் ஆகலானா அப்படி தானே? அவனுக்கு சேதாரம் ஆகலை, மோதிரம் சேதாரம் பண்ணிட்டான். பரவாயில்ல, இதை கொஞ்சம் கழுவி கொடுங்க. நேராச்சு, டக்கு டக்குன்னு கொண்டா. தண்ணி இருக்கு பாரு, வாளியில் தண்ணி இருக்குல்ல அதில். இந்த 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 அவங்க ஹலோ ஹலோ தம்பி, ஹலோ, என்னுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கங்க. 9942328080, 9942328080. இந்த மாதிரி சந்தை என்ன வேணாலும் கேளுங்க, இதை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுக்கப்படும். அதெல்லாம் பார்த்துங்க. மோதிரம் இந்த கையில் இருக்குது. இது வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான் பயந்துருவாங்க. இதில் ரொம்ப ஈஸியாக நினச்சலாம், இது மேஜிக்னு தான் பண்ணுவோம். ஆனால் என்ன நினைப்பாங்க மக்கள் என்ன நினச்சிட்டு போவாங்க, மோதிரத்தை வாங்கினா வாட்ச் மோதிரம் ரேடி என்ன வேணாலும் உடச்சி நினச்சலாம், செல்ஃபோன் உடச்சி போட்டு திருப்பி வரைச்சலாம். அதெல்லாம் ரொம்ப டைம் பாஸ் பண்ணுறதுக்குள்ள நிகழ்ச்சி. அதெல்லாம் நம்ம டைம் பாஸ்லாம் பண்ணலை, மக்களுக்கு தெளிவடையணும், அவ்வளோதான். கேட்டிங்களா? இது என்ன செய்வாங்க, மக்கள் வந்திருக்க ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்குல்ல, ஏதோ பெரிய 3 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் உட்காந்துருப்போம். காலையில் ஒரு 10 பேராக அந்த கதையை தட்டிடுவான். மறுநாள் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் வீட்டுக்காரங்க எனக்கு சண்டை இருந்துகிட்ருக்கு, எங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸர் சரியில்லை, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, நோய் நொடி வியாபாரம் இல்லை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு வந்துடுவாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் தகடெல்லாம் எழுதி கொடுப்போம். தகடு எழுதி கொடுக்க அவன்கிட்ட தான் அந்த ரூபாயெல்லாம் வாங்குவோம், சார்ஜ் பண்ணியிருப்போம். போன்மீட்டா ஹார்லிக்ஸ் டப்பா பார்த்திங்களா, டின்னு கேள்விப்பட்டிங்களா? பார்த்துருங்களா? டின்னு பார்த்துக்கலாமா? கொஞ்சம் தலையை செய்யுமா, நேரம் ஆகுது. அந்த டின்னில் மூடியை திறந்தோன்னா உள்ளே என்ன இருக்கும்? ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு அலுமினிய பேப்பர் இருக்கும், ஒரு சீல்டு இருக்கும், ஒரு தகர சீல்டு இருக்கும். அந்த தகர சீலை வெட்டி எடுத்து கத்திரிட்டு வெட்டி சதுரமாக்கி ஆணி வச்சு 2 கோடு 4 ஸ்டார் போட்டு 50,000 ரூபா செத்துச்சு. 2 கோடு சொல்லுங்களேன், 4 ஸ்டார். அந்த போன்மிட்டா வாங்க யார் பைசா கொடுத்துருப்பா? யார் கொடுத்துருப்பா? அவர் தான் கொடுத்துருப்பார், அவர்கிட்ட தான் வாங்கியிருப்போம். போன்மிட்டாக்க வாங்க மாட்டோம். உங்களுக்கு பரிகாரம் பண்ணணும், உனக்கு யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, 50,000 1 லட்ச ரூபான்னு சொல்லி வாங்கியிருப்பான். என்ன அவங்க போன பிறகு அந்த வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பான் போன்மிட்டா ஹார்லிக்ஸ்னு. அதை கட் பண்ணி அதை ஈஸியாக தகுடு தாய்த்து எல்லாமே ஏமாத்து வேலை தான். தகுடு தாய்த்து கயிறு முடிச்சு இதை எதுக்குமே இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது. யாராவது கையில் காலில் வீட்டில் ஃப்ரேம் போட்டிருந்தீங்கன்னா உடனே போய் இன்றைக்கி நைட்டே அவுத்து தூர போட்டுருங்க. யார் அந்த நிலையில் மறிக்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார். ஷிர்க்கு. கடுகளவு சைனட், ஒரு பெரிய ஒரு அண்டா நிறைய பிரியாணி பண்ணிட்டு 500 பேருக்கு பிரியாணி பண்ணிட்டு ஒரு சொட்டு சைனட் விழுந்து அதை சாப்பிடுவோமா? எல்லாம் என்ன ஆகும்? அதை விட மிகப்பெரிய ஒரு பாவம் ஷிர்க். அதில் போய் விழுந்துடாதீங்க. இஸ்லாத்துடைய இபாதத் எல்லாம் பாருங்க. இன்னைக்கு வந்து கையில் இருக்கு இருமுனை கத்தி 100% நன்மை இருக்கு, 100% தீமை இருக்கு. இதில் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்னைக்கு வந்து இஸ்லாத்துடைய உரைகள், இஸ்லாத்துடைய இபாதத்தின் உரைகள் என்னது? ஹலோ, இஸ்லாத்துடைய இபாதத்திற்கு உரைகள் என்னது? தங்கமாக பித்தளை எதில் உரைச்சி பார்ப்பாங்க? எதில் உரைச்சி பார்ப்பாங்க? ஹலோ, சும்மா பேசுங்கம்மா. எதில் உரைச்சி பார்ப்பாங்க? கல். மாஷா அல்லாஹ், ஒரு கல்லில் உரைச்சி பார்ப்பான். அதே மாதிரி இஸ்லாத்துடைய உரைகள் என்னது? இபாதத்தை உரைகள் எதில் பார்க்கணும்? இது சரியா தப்பா, இது செய்யலாமா கூடாது, எதில் பார்க்கணும்? குர்ஆன், ஹதீஸ். இது ரெண்டுல இல்லையா தூரத்துக்கு போட்டுருணும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. இந்த மோதிரம் எப்படி வந்தேன்னு சொல்லி காமிக்க பாருங்க. இந்த மோதிரத்தை
தம்பி வச்சிருங்க பாரு. அது நீ தான் பண்ண டேமேஜ். அந்த குச்சி கம்புங்க பிடிச்சி துணியில் பிடித்து அமுக்கிட்டான். இது என்ன பண்ணேன்னா உதறி காமிச்சனா, ஹலோ கொஞ்சம் தலையாத அசைங்க. அப்படி உதறி காமிக்கும் போது என்னுடைய ரைட் சைடு உள்ள அந்த துணியோட கார்னர் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? மடக்கி தள்ளி பண்ணிக்கிட்டு தள்ளி மடக்கி இருக்கா? அதில் ஏற்கனவே ஒரு பித்தளை மோதிரம் உள்ள தச்சு வச்சிருக்கேன். ஒரு மோதிரம் உள்ள இருக்கு, அது வெளியில் வராது. அது இந்த கையில் பிடிச்சி இப்படி வச்சுக்கிட்டேன். புரியுதா தம்பி? மோதிரத்தை கொடு. நீங்கள் கொடுத்த மோதிரத்தை என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த துணி மோதிரத்தை தான் அப்படி மடக்கி கொடுத்தவன்ட்ட. பிடி தம்பி, கீழே ஒரு கை பிடின்னு சொல்லும்போது என் கைக்கு வந்துருச்சு. கீழே ஒரு கை பிடின்னு வந்தல, அப்போ என் கைக்கு வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. பிடி. இது சொன்ன உடனே என் கையில் இருந்த கம்பை பிடிச்சிக்கிட்டேன். மோதிரம் தான் இருக்கு. கம்பை கையில் பிடிச்சிக்கிட்டேன். ஏதோ எடுக்க போனேன், அந்த சைடு எடுக்க போக என்ன பண்ணேன், ஏற்கனவே பெட்டியில் ஒரு பழம் வச்சுருந்தேன். அந்த பழத்துக்குள்ள என்ன பண்ணேன், உள்ள அமுக்கி வச்சுட்டேன். இங்கேருந்து எடுத்த பழம் அங்கே இருக்கு, எடுத்து காமி. இங்கேருந்து எடுத்த பழம் தான் இருக்கு, காமி. அங்கே வச்சு இது கூட. இது பழத்துக்குள்ள இருக்க மோதிரம். இந்த பழம் உள்ள இருக்கு, பெட்டியில் இருக்கு. பிடிச்சுங்க. அப்படி 1 2 3 கமா நஜோ. கைவிடு, இந்த கைவிடு. போமா? அது போகாது, துணிக்குள்ளே இருக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, எவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருந்தாலும் பயந்துருவான். நம்ம உள்ள மோதிரம் நல்ல பெரிய மோதிரமாக கொடுப்பாங்க. அரசியல்வாதியெல்லாம் வந்திருக்கிற இடத்துல கேட்டோம்னா நல்ல பெரிய மோதிரம் கொடுப்பான். இருக்கிறவன் வந்து ஆடிடுவான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பயம் காட்டிடுவோம். நாங்கள் பயம் காட்டிடுவோம். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் உடைக்காமல் காமிச்சிட்டு இருந்தவங்க. இப்போ தானே உடைச்சி காமிக்கிறோம். ஒரு காலத்தில் உடைக்கவே மாட்டோம். அப்போ ஆடியன்ஸுன்னா பயந்துருவோம், ஏதோ பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி மோதிரம் உள்ளே இருக்கான்னு கேட்போம். மேக்ஸிமம் என்ன செய்வோம், அவங்க வாயிட்டே என்ன செய்வாங்க, அறுக்காமல் எடுங்கன்னு சொல்ல வச்சுருவோம். புரியுதா உங்களுக்கு? அப்படி தானே? நீ பயந்தியா இல்லையா? அப்படி சொல்ல வச்சுருவோம். சொல்ல வச்சு என்ன செய்வோம், இந்த இந்த பழத்தை அங்கேருந்து எடுத்து உள்ளே வச்சுட்டு இது கையில் வச்சுருந்தேன் பாரு, இந்த இடம் இது கீழே வச்சுக்குவேன். கீழே வச்சுட்டு மேலே தான் அறுத்து காமிச்சேன். இப்படி தான் அடி செய்கிறாங்க. தவிர எந்த மந்திர சக்தி உலகத்தில் கடுகளவு யாட்டும் கிடையாது. கடுகளவு அப்படி யாராவது இருக்கான்னு சொல்லுங்கள், நம்ம போய் பார்ப்போம். வர 3 மணி நேரத்தில் இல்லைன்னு நிரூபிச்சிடும். கேட்டீங்களா? மந்திரமா தந்திரமா? மந்திர உலகத்தில் உண்டா? கிடையாது. ரைட், இதை கழுவி கொடுப்பான். சச்சின்னு கழுவி கொடு. புரியுதா உங்களுக்கு? தம்பி நல்லா கொஞ்சம் விவரமான பையன் யாராவது ஒரு ஆள் வாங்க. நீ போகலாம். நீ நில்ல கொஞ்சம் விவரமாக பண்ணுவியா? நேரம் அதை பண்ணி காமிச்சிடும். இந்த மோதிரத்தை கொஞ்சம் வளண்டியஸ் கொஞ்சம் யாருன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை கட்டாயமாக சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா உங்கள் ஊருக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான இடம், நெருக்கமான விஷயங்களை நீங்கள் இருக்கிறீங்க. கேட்டீங்களா? தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது தந்தை மூலமாக ஒரு துளி விந்தாக தாயுடைய கர்ப்பப்பையில் இருக்கும்போது நம்மை பராமரித்து சீர்படுத்தி ஒழுங்காக உருவாக்கி வெளியேற்றியவன் யார் சொல்லுங்க? அல்லாஹ். அம்மாவா? அம்மா தான். மாஷா அல்லாஹ். அது ஒரு வகையில் வெரி குட். கேட்டீங்களா? அந்த இடத்துல தான் ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பாக வேணும். கொஞ்சம் மூக்கு அந்த உதடு கிழிஞ்ச ஆளெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஆப்ரேஷன்லாம் வந்திருக்கு, வேறு விஷயம். அந்த ஒழுங்கான ஒரு அமைப்பை படைத்து உருவாக்கி விடுவது இடையில் யாருமே ஹெல்ப் பண்ணல. உலகத்தில் யாருமே பண்ணலை. அந்த ரப்பை பிறந்து வெளியில் வந்த பிறகு தான் மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி தனது வேண்டாத விஷயங்களை நினைச்சிடான், அல்லாஹ்வுக்கு இணைவிக்கிறான். அதில் ஒரு விஷயம் பாருங்கள் தம்பி, உங்கள் பேர் ஆதில். ஆதிலுக்கு உண்மையில் இப்போ 2 காது கேட்காத மாதிரி ஆக்ட் பண்ணணும்னா நீங்கள் தாவா பண்ணீங்க. இப்போ இது செஞ்சு காமி ஒரு குரான் வசனம் என்ன பண்ணுறீங்க, தாவா பண்ணுறீங்க. 2 காது கேட்காத ஒரு எப்படி ஆக்ட் பண்ண வரும் அந்த மாதிரி செய்யணும். நீங்கள் என்ன அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே? ஆதில் இங்கே வாங்க. வராரா? ஏன் வரல? ஏன் திரும்பல? சொல்லுங்க. திரும்பி நிற்காரு.
ஓகே, 2 காது கேட்காது, அதனால அவரை நான் கை காமிச்சு பார்க்கல. ஆதிலுங்க வாங்க. வராரா? வராரா? ஏன் வரல? காது கேட்காரு. இப்போ ஏன் வராரு? கண்ணு தெரியுது, பார்க்குறாரு. மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். ரைட், ஆதில் நீங்கள் உட்காருங்க, பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அண்ணா, இதை அல்லாஹ் தன திருமறை சொல்கிறான். ஒரு செவிடன் உங்களுக்கு புறமுது காட்டி செல்லும் பொழுது அவனை நீங்கள் அழைக்க முடியுமா? முடியுமா? முடியும்னு சொல்றோம், கை தூக்குங்க பார்ப்போம். முடியுமா? அதுபோன்று நபியே யார் சொல்றா? அந்த வசனத்தை யார் சொல்றா? யார்கிட்ட சொல்றா? எஸ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தனது இறுதி தூதரை சொல்றான், நபியே நீர் நாடினாலும் மரித்தவர்களை செவியேற வைக்க முடியாது. நாம் என்ன செய்யணும்? ஒரு தர்கா விட மாட்டோம், ஒரு கபர்ஸ்தான் விட மாட்டோம். தர்காவுக்கு எனக்கு நமக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவுலியாக்கள் மிக சிறந்த பணியாளர்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் கொண்டு வந்து சேர்த்த மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்துடைய அவுலியாக்கள். ஆனால் நம்ம செஞ்ச அநியாயம், அது கட்டடம் கட்டி உண்டியில் வச்சு விழாக்கள் நடத்தணும் தவிர அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு சம்மந்தம் கிடையாது. மறுமை நாள் இல்லைன்னு மறுத்துருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி மறுக்கிறாங்க. அல்லாஹ் மறுமை நாளுக்காக ஈசா உம்மையும் தாயாரையும் இந்த மக்களிடத்து 2 கடவுளாக வணங்க சொன்னாயா? ஏசுநாதரை, நபியே உம்மையும் தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் இந்த மக்களிடத்து 2 கடவுளை வணங்க சொன்ன சுபஹானக்க, தூய்மையானவனே, உன்னை என்று நான் யாரையும் வணங்க சொல்லவில்லை. முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எல்லா அவுலியாக்களும் சொல்லிடுவாங்க. போன நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்க, அங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது. மதீனாவில் போய் கையேந்தி கேட்கக்கூடாது. மதீனாவில் யார் அடக்கமாக இருக்கா? யார் அடக்கமாக இருக்கா சொல்லுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி துவா செய்யலாம், அவங்களுக்கு சலாம் சொல்லலாம். கையேந்து யார்கிட்ட கையேந்தணும்? அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கணும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு. சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லாம் லா ஷரீக்க லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. என்ன அர்த்தம்? அடிமையாகும் தூதராம இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். அடிமையாகும் தூதராம இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரை பற்றி சொல்றான், எல்லா தூதர்களும் அடிமைதான், அல்லாஹ்விற்கு அடிமை அவர்கள். இந்த வசனம் தெரிஞ்சுக்கிட்டே நம்ம நினைச்சிரோம், ஒரு தர்கா விட மாட்டோம், ஒரு கபர்ஸ்தான் விட மாட்டோம், ஒரு மந்திரவாதி விட மாட்டோம், ஒரு தடு தாய்த்து வீட்டில் குளுக்கோஸ் பாட்டில் ஆஸ்பத்திரியில் ஏற்றுற மாதிரி 4 மூலையில் 4 குளுக்கோஸ் பாட்டில் தொங்கும், உள்ள தாய்த்து கிடக்கும். ஷிர்க் அல்லாஹ் ஒரு நாளும் பண்ணிக்க மாட்டான். மறுமநாள் அந்த அவுலியாக்களை மறுத்துருவாங்க, எங்களுக்கு தெரியாண்டுவாங்க. அதனால் இந்த மாதிரி பெரிய தவறுகள் விலகிக் கொள்ளுங்க. டைம் எவ்வளோ நேரம் இருக்கு? எனக்கு 37 ஆகுது இப்போ. சரி, ரைட். டாப் 10 போயிடுவோம், பெரிய நிகழ்ச்சியாக போயிடும். ஓகேயா? சரி, கொஞ்சம் குயிக்காக உடைக்காம 2-3 ஐட்டம் காமிப்போம். ஓகேயா? என்னது இது? ஹலோ, பால். என்னது? பால். ரெடி 1. என்னுடைய பெட்டியில் போட்டிருக்கேன். உள்ள எங்க போட்டிருக்கேன்? பெட்டி. ராஜாவ். ரெடி 1 2 3 கமான் ராஜாவ். கைத்தட்ட வேண்டாம், ஜிபே பண்ணி விட்டா போதும். 1 2 3 கமான் ராஜாவ். ஜோபர். ஒவ்வொன்றுக்கு குறைஞ்ச அரை மணி நேரம் எடுப்பேன், ஆனால் டைம் இல்லை. ஜோபர். 1 2 3 கமான் ராஜாவ். வெறும் பாக்ஸ், வெறும் பெட்டி, உள்ள ஒன்றும் கிடையாது. ஜாபர் அஜாவ். 1 ஒய்ஃப் வாங்கிறது பிளவுஸ் சாரி பிட்டு மிச்சம். உங்களுக்கு சிறந்தவர் யாரு? உங்களுக்கு சிறந்தவர்
உங்களில் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர், உங்களில் சிறந்தவர். சல்லாசன் யார் சொன்னாங்க சொல்லுங்களேன். யார் தன் மனைவிடத்தில் சிறந்தவர் அவர்களே உங்களில் சிறந்தவர். புரியுதா? சொல்லிட்டு சொன்னாங்க, நான் என் மனைவிடத்தில் சிறந்தவன் சொல்லாங்க செல்லாச்சனம். என் பையன் நீங்கள் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. கல்யாணம் முடிச்சு இது வரைக்கும் என் ஒய்ஃபை தள்ளி கூட விட்டது கிடையாது. தள்ளி கூட விட்டக்கூட. அன்றைக்கி மிருகம் மாதிரிலாம் அடிக்கிறவெல்லாம் இருக்கான். புரியுதா உங்களுக்கு? மறுமை நாள் மிகப்பெரிய தண்டனைக்குள்ளவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. புரியுதா? வார வார என்னோட நிகழ்ச்சி லாஸ்ட்டாக தான் எல்லா இடத்துலையும் பண்ணுவேன். இதான் கொஞ்சம் மாற்றி விட்டாங்க. அதோ என்னது கார்டு நல்லா தெரியா? 9942328080 நம்ம நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி எந்த டவுட்னா கேளுங்க. அதோ ஜாபர் யார் இருக்கா? ஜோ ஐயோ இது ஆப்பிள் ஆரஞ்சு தான் இருக்கா? ஆப்பிள் ஆரஞ்சு இருக்கா? ஒண்ணு கிடையாது. நல்லா போறீங்க. ஆப்பிள் ஆரஞ்சு இருக்கா? ஹலோ இதா இருக்கமா? இப்ப தலை மட்டும் ஆத்துங்க, பேச வேண்டாம். இது வாளி தூர எடுப்பா. வா ரெடி 1 2 3 come on ஐயோ துணி கை தொடை துணி ஜாபர் புரியுதா? என்ன எழுதிருக்கு? அல்ல. இது கரைச்சி குடிச்சா நோய் போமா? போமா? குறைஞ்சது அல்சர் வரும், கூடுனது கேன்சர் வரும். இல்லை நோய்க்கு ஓதி ஊதுற சூறாக்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் செஞ்சுக்கலாம். மருத்துவரை பார்க்கணும், டாக்டரை பார்க்கணும், ஓதி ஊற்றிக்கலாம். அதுக்கெலாம் தடையெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு ஆளை போய் பார்த்து பைசாலாம் கொடுத்து ஓதி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. கேட்டலாம். கூலிக்கு ஆள்லாம் அமுத்தக்கூடாது. நம்மளே ஓதி பார்த்துக்க வேண்டியதான். புரியுதா? ஓத முடியாமல் மயங்கி விழுந்துன்னா நம்ம யாராவது அவருக்கு ஓதி ஊதலாம், பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கலாம். பெரிய சப்ஜெக்ட். நேரம் இல்லாமல் எனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்ட சகோதரர் எங்கே அவர்? ரைட்டு, அது எடுப்பா. இது எப்படி செஞ்சேன்னு பாருங்க. இது சாதாரண இது என்னது? மெழுகுபத்தி. 1 2 3 4 போட்டுக்க தெரியுதா? இப்போ தெரியும். ஆப்பிள் ஆரஞ்சு. அதான் நான் கேட்டேன். ஆப்பிள் ஆரஞ்சு ஏன் கேட்டேன்? எழுத்திருக்கானா தெரிஞ்சிடும். புரியுதா? இந்த மாதிரி தெரியுதா? தெரியல. இந்த மாதிரி மந்திரவாதி இருக்கிற இடத்துல என்ன செய்வான்? இந்த மாதிரி கறி பவுடர்லாம் நிறைய இருக்கும், புகையெல்லாம் இருக்கும். என்ன செய்வான்? ஏன்னா ஓதி ஊதி என்ன செய்வான்? இதெல்லாம் வந்து முஸ்லீம் மந்திரவாதி செய்கிறது. தட்டில் போட்டு என்ன செய்வான்? மேலே கீழே பார்த்து ஷூமா ஒட்டிக்கிச்சா? இப்போ நல்லா தெரியுதா? இந்த மாதிரி தான் இது. இதில் கழுதை போட்டாலும் வரும், யானை போட்டாலும் வரும், சிலுவை போட்டால் வரும், ஓம் போட்டாலும் வரும். கரைச்சி குடித்தா ஏதாவது வியாதி சேர்ந்து வரும். கரைச்சி குடித்தா வியாதி சேர்ந்து வரும். புரியுதா? இது எவ்வளோ இருக்கும்? இது என்ன விலை இருக்கும்? இது என்ன விலை இருக்கும்? விலை ஹலோ 50 100 ரூபா சொல்லுங்களாப்பா. 50 100 ரூபா இருக்கும். இது எவ்வளோது? 20 ரூபா. கறி பவுடருக்கு பைசா உண்டா? ஃப்ரீ. மொத்த செலவு எவ்வளோ? மொத்த செலவு எவ்வளோ? 70 ரூபா. டாட்டா சும்மா கொடுத்துட்டு போயிட்டான் ஒருத்தன். செங்கோட்டையில் ஒரு பெரிய மந்திரவாதி. அவர் அல்லாட்டு போய் சேர்ந்துட்டார். அவர் பார்க்க வந்த ஒரு மந்திரவாதி ஒரு ஆள், அவர் கேன்சர் பேஷண்ட் வேறு. இவன் செஞ்ச அநியாயத்தில் மருந்து சாப்பிடாமல் ஏன் இதை சாப்பிட்டுட்டான். மருந்து சாப்பிட்றான்னு சொன்னால் கூட கொஞ்ச நாள் இருந்திருப்பான். அந்த ஆள் டாட்டா சும்மா கொடுத்துட்டு டவுன் பஸ்ஸில் ஏறி போயிட்டான். இதை பார்த்து பயந்து போய்
இது நான் படிக்கலை, ஏன்னா நான் எங்கள் வாப்பா சொல்லித்தரல, அந்த மந்திரவாதி நான் படிச்சுக்கிட்டேன். எப்படி படித்தேன்னா, பையங்கள்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீ பெரிய மேஜிக் ஷோ என்ன தாவா பண்ணுறாங்க, அந்த ஆள் எப்படி பண்ணுறாரு, ஃபூன் ஊதுறாரு, குரான் எழுத்துலாம் வருது அப்படின்னாரு. நானும் மண்டகாஞ்சி நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்தேன். ஒரு சின்ன பையன் சொன்னான், ஏன்னா சாம்பல் எடுத்து இப்படி தேய்ச்சி ஃபூன்னாருன்னாரு. அப்போ தான் ஸ்ட்ரோக் ஆச்சு. அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க தவிர மந்திர சக்தி உலகத்திலே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, புரியுதா உங்களுக்கு? மந்திர சக்தி இந்த ஆற்றல்லாம் யார்ட்டையும் கிடையவே கிடையாது. நமக்கு தேவையான அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவனுடைய கடமை 5 நேரம் தொழுகை, 5 டைம் ப்ரேயர் கம்பல்சரி. மௌத்தாகிற வரைக்கும் தொழுகணும். தொழுகலைன்னா காஃபிர். சல்லாஹ்வுடைய தாயார் பேர் என்ன? சல்லாஹ்வுடைய தாயார் பேர், அவங்க அத்தா பேர் என்ன? 2 முஸ்லீம் பேரா, இது காஃபிர் பேரா? முஸ்லீம் பேர். ஆனால் அவங்க 2 பேருக்கு இஸ்லாம் கிடைக்கல, நமக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம சாதாரண பேசுகிறோம், கண்ணீர் வந்திருக்கு. இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டு கண்ணீர் வந்திருக்கு. இறுதி தூதருடைய தாய் தந்தைக்கே கிடைக்காத நமக்கு அருட்குடை நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மார்க்கம், இந்த மார்க்கம் யாருடைய மார்க்கம்? இன்ன தீனல் இந்தல்லாஹு இஸ்லாம். இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். இதில் அவனுக்கு கை வைக்க ரைட்ஸே கிடையாது. யாருமே ரைட்ஸ் என்ன கிடையாது. மாற்றி மறிக்க, கூட்டி குறைக்க எல்லாம் உட்காந்து நிறைய பேர் செய்கிறாங்க. அப்படிலாம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேத வசனங்கள் உன்னை கூட்டுறவு குறைக்க விஷயம் நாடி நரம்பை தகர்த்து விடுவேன் அல்லாஹ் சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு? அதனால் இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கு, குரான் ஹதீஸை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், போயிட்டே இருப்போம். சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த நிகழ்ச்சி பாருங்கள். யாராவது செக் பண்ண போறீங்களா? செக் பண்ண இதெல்லாம் உடைச்சு காமிக்கிறதுக்கு முன்னால மாரியம்மா காளியாத்தெல்லாம் கூப்பிடுவோம். இந்து சகோதரர்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பாய்கிட்ட மாரியம்மா காளியாத் ரொம்ப டச்சாக இருக்குன்னு வச்சுக்குவான். யா முய்யத்தீன் அப்துல் காதர் ஜெயலானி கூப்பிடுவோம். நம்ம மக்கள் வச்சுக்குவோம், ரொம்ப சுத்தபத்தமாக இருக்காங்க, பாய்கிட்ட அவளியாலாம் ரொம்ப டச்சாக இருக்கான்னு நினச்சிக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ அதெல்லாம் சொல்கிறது கிடையாது. ஏன்? நீங்கள் அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை திட்டாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை திட்டாதீர்கள். அதுக்காண்டி சக்தி இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு பயப்படக்கூடாதுண்ணா. பெரிய நாக்கு இருக்குது, பெரிய கை இருக்குது, நிறைய தலை இருக்குது, பயம்லாம் கிடையாது. பட் என்னது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஏசாத, கேள்விப்படாத, கிண்டல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய வசனம் இது, நல்லா புரிஞ்சுங்க. என்ன இருக்கு உள்ள? யாரு வாலண்டியர்ஸ்? யாரா உள்ள? மேலே வாங்க, டக்குன்னு வாங்க. ஒரு ஆள், ஹலோ வாங்க வாங்க பாய். லா ஹவ்வலா குவத்த. அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் தான் பண்ணணும், என் கூட வாங்க. பிடிங்க பிடிங்க பிடிங்க, அது எடுப்பா. கீழே என்ன முடிஞ்சு பாருப்பா, கொண்டா அது மேலே வை. நான் ஒவ்வொரு பொருளாக எடுப்பேன், அது மைக்கில் என்னென்னு சொல்லுங்கள். டக்குன்னு வாங்க. முடி அங்கே சத்த முடி எங்கே? முடி சவுண்டு எனக்கே கேட்கல. முடி முடி என்ன முடி? மயிர். ஒரிஜினல் பேர் அதுதான். முடினா பண முடியா என்ன முடி? உண்மைங்க, பொய்யெல்லாம் சொல்கிறேன். இதுக்கு பேர் ஒரிஜினல் மயிர். ரைட். இது என்னது? துணி. துணி. இது என்னது? ஆணி. ஆணி. இது என்னது? மந்திரிச்ச. சத்தமா அங்கே சொல்லுங்க பிரதர். மந்திரிச்ச கயிறு. மந்திரிச்ச வாயு ஊதின கயிறு. நூல், அது வேற. இது என்னது? நூல். நூல். இது என்னது? ஓகே ஓகே. இது என்னது? எஸ். எப்படி? உங்க பேர் என்ன? ரியாஸ். ரியாஸுக்கு செய்யற பாருமா. ஒரு தகடு எடுறா. என்னது? தகடு. தகடு. என்னது? தகடு. 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 சுக்ரியா. உங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஒரு 50,000 ரூபா கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஹலோ.
எங்கப்பா என்னோட யூடியூப் இருக்கு, மெஜிஷியன் ஃபஸ்லுதீன் அடிங்க வந்துடும். மெஜிஷியன் ஃபஸ்லுதீன் இல்லைன்னா மந்திரமா தந்திரமா அடிங்க. ஆனால் நிறைய பேர் வருவாங்க. இதில் சிவப்பு கோட் போட்டிருப்பேன், அந்த மாதிரி போய் பாருங்க. இது எப்படி செஞ்சேன்னா இன்னும் எவ்வளோ 5 நிமிஷம் இருக்கோ. தேங்காய்க்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. தேங்காய் செலக்ட் பண்ணும்போது இந்த குடும்பிக்கு வெளியில் இருக்கிற மாதிரி எடுப்பேன். கட்டி கொடு. தெளிவா இருக்காது. ஒரு ஓட்டை தெரியுதா? அந்த குடுமையில் வெளியில் ஒரு கண்ணு இருக்க மாதிரி எடுப்பேன். அதில் ஒரு ஹோல் போடுவேன். பிரயாணத்தினால தண்ணி பூரா எடுத்துட்டு ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லையா, ஆட்டு ரத்தம் மிக்சியில் அடித்து புடல் வச்சு கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம். உடச்சேன்னா அவருக்கு வயிற்றால போயிடும். டாக்டர் இன்ஜினியர் பெரிய பெரிய டாக்டர் இன்ஜினியர் வீட்டில் போய் உடனே மண்டலில் டாப்பில் நான் வீட்டில் போய் உடனுருவோம். டாப்புன்னு வீட்டில் நாங்களே உடச்சிருவோம். புரியுதா? அந்த இதெல்லாம் இந்த பொருளை பூரா இதுக்குள்ளே அனுப்பிடுவோம். எல்லாம் அனுப்பிட்டு தேங்காய் சில்லு இருக்குது தெரியுமா? தேங்காய் சில்லு தானே அது பாரு, சின்ன பீஸு. அதுலேருந்து கார்க்கு மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுங்க பாருங்கள். கார்க்கு செண்டு கார்க்கு மாதிரி இருக்கும். அதை வச்சு அடைச்சிடுவோம். அடைச்சிட்டு தேங்காய் வேங்கும்போதே இதே மாதிரி இன்னொரு தேங்காய் இந்த பொடியை எடுத்து வச்சுருப்போம். இந்த பொடியை சுரண்டி எடுத்து வச்சுருப்போம். அந்த பொடியை மெழுகுவத்தி லேசாக விட்டு மேலே போட்டுருவோம். போட்டு இந்த சந்தன கிந்தன உபூதி இந்த இதெல்லாம் பலாபத்தியெல்லாம் போட்டோன்னே இது ஒரிஜினல் ஆயிரும். யாருமே பார்க்க மாட்டான். கையில் கொடுத்தா ஆடியன்ஸ்லாம் கொடுத்துருவேன். நமக்கு எதுக்கடா சனியன்னு கையில் கொடுத்துருவான். அப்படியே ஒருவேளை தேங்காய் தண்ணி லீக் ஆச்சுன்னா தண்ணியில் முக்கிய கையில் கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இப்படி தான் பண்ணுறாங்க. தவிர இதில் மந்திர சக்தி ஆற்றலாம் ஒன்றுமே கிடையாது. இப்படி நிறைய நிகழ்ச்சிக்கு 4 மணி நேரம் நிகழ்ச்சி இருக்குது. இன்ஷால்லா எனக்கு நேரம் பற்றாதனால இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்துக்கிறேன். அடுத்தது அருமையான தலைப்புகளை பேசக்கூடிய சகோதரர்லாம் வராங்க. உசைன் நண்பாய் எல்லாம் அருமையான ஸ்பீச் எல்லோரும் உட்காந்து கேளுங்க. இந்த நிகழ்ச்சி குறைகள் குர்ஆன் ஹதீஸில் குறைகள் ஏதாவது தான் எனக்கு சுட்டி காமிங்க, நான் மாற்றிக்கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9942328080. வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழி கட்ட அருள்புரிய பிரார்த்தனை செய்வதனாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு சொல்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.